நாம் பார்க்குற அந்த இயற்கை எழில்மிகு இடம் எங்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம தேனி அடுத்து இருக்கிற மேகமலை தாங்க. மேகமலை அடிவாரத்தில் உள்ள தென்பழனிங்கிற கிராமத்தில் தாங்க நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். செவ்வாழை தோட்டத்தில் மிகவும் அருமையான இடங்க. காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அந்த காலை சூரியனை பார்க்குறதுக்காகவே போயிருந்தாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா செவ்வாழை தோட்டத்தில் தான் இருக்கோம். ஒவ்வொரு தாரையும் பார்த்து அது நல்ல இடம் இருக்கா, வளர்ச்சி ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்து தாங்க வெட்டணும். அதை வெட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இல்லை 3 பேர் வந்து தான் வெட்டுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அந்த எடையை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், கீழே விழுகாமல். அப்போனா தான் அது டேமேஜே ஆயிடாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு அந்த பழத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதை வெட்டுறது அந்த பாருங்க, ஒருத்தர் பூவை வெட்டுவார். அந்த வாழைப்பழத்தாரில் முன்னாடி உள்ள பூவை, அந்த பூவை பார்த்தீங்கன்னா சில பேர் எடுத்து விற்கிறாங்க, சில பேர் அதை அப்படியே போட்டுறாங்க. கஷ்டமான வேலை தாங்க. நம்ம வாழைப்பழத்தை ஈஸியாக சாப்பிட்றோம், அதுக்கு பேரம் பேசுகிறோம். ஆனால் அங்கே தோட்டத்தில் போய் அந்த விவசாயி அதை விவசாயம் பண்ணி வளர்த்ததும் அதுக்கு மேலே இவங்க லோடிங் பண்ணுறது தாங்க பெரிய வேலையே.